வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது நார்த்தம்பழம் வச்சு ஒரு இனிப்பு ஊறுகாய் செய்யலாம். உப்பு, இனிப்பு, காரம், புளிப்பு, கசப்பு 5 சுவை இதில் எனக்கு தெரியும். 5 சுவை இருக்குது. துவர்ப்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த இனிப்பு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நார்த்தம்பழம் ஸ்வீட் ஊறுகாய்க்கு நான் இந்த ஒரு நார்த்தம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு நார்த்தம்பழம் 1/2 கிலோ இருக்குது. இது பொடி பொடியாக ரொம்ப எந்த அளவுக்கு சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கிக்கலாம். இது நறுக்கிட்டு மற்ற பொருள் என்னென்ன பொருள் போடணுங்கிறத நான் சொல்கிறேன். நார்த்தங்காய் இனிப்பு ஊறுகாய்க்கு நறுக்கியாச்சு. 1/2 கிலோ நார்த்தங்காய்னு சொன்னேன். இது பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக பொடியாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி பொடியாக நறுக்கிடுங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும், இனிப்புக்காக விரும்பி சாப்பிடும். ஆனால் பீஸ் பீஸாக இருந்தால் பிடிக்காத மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக இருக்கும். அதனால் சாப்பிட்ருங்க குழந்தைங்க. இந்த 2 டபரா, அதாவது 2 வட்டா 200 ml பிடிக்கக்கூடிய வட்டாவில் நல்லா குவிச்சு அளந்துருக்கேன். 2 வட்டா இருக்குது. அதுக்கு 3/4 வட்டா அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா பாகு காய்ச்சி ஊற்றினா நல்லா இருக்காது. அதனால் வெல்லம் அப்படியே போடுற மாதிரி இருக்கிற மாதிரி நல்ல வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை நாட்டு சர்க்கரை நீட்டாக சுத்தமாக இருந்தாலும் அதுவும் போட்டுக்கணும் நீங்கள். இதுக்கு ஒரு ஸ்பூன் நைஸ் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 50 ml நல்லெண்ணெய், கடுகு வெந்தய பொடி எப்போவுமே ஊறுகாய்க்கு போடுவோம் இல்லையா, கடுகு வெந்தயமும் சம அளவு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வர இதில் எண்ணெய் விடாமல் வறுத்து பொடி பண்ணது ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு வெந்தய பொடி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். வடை சட்டியை அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை பொருத்தி விட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பொரிய ஆரம்பிக்கும் போது பாதி அனல் வச்சிடலாம். முக்கால்வாசி பொரிஞ்சிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு பெருங்காயம் போடலாம். ஏன்னா பெருங்காயம் நம்ம பவுடராக போடுறதுனால கருகிடும். அதனால் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இப்போ இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நார்த்தங்காயை போட்டுக்கலாம். நீங்கள் நறுக்கிட்டு உடனே விதையெல்லாம் எடுத்துடுங்க. தட்டில் நறுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட்டு விதையை எடுத்துடுங்க. இப்போ பாதி அனல் ஃபுல் சிம்மில் வச்சிடணும் இல்லையா, இப்போ பாதி அனல் தூக்கிக்கலாம். அனல் ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சோம்னா அந்த நார்த்தம்பழம் சாரெலாம் சுண்டிடும். அப்புறம் ஊறுகாய் போட்டு முடிச்சோம்னா இந்த கிரேவி மாதிரி இல்லாமல் பீஸ் மட்டும் தனியாக தெரியும். அதனால் பாதி அனல்லையே நீங்கள் வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம வெல்லம் போட்டுடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச வெல்லம் அதோட சேர்த்துக்கலாம். அனல் தூக்கிட வேணாம், பாதி அனல்லையே இருக்கட்டும். இது வெல்லம் போட்டு கரையும் போது கொஞ்சம் நீர்த்தமாக இருக்கும். நார்த்தம்பழம்லாம் கழுவிட்டு ஈரத்தை தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. தண்ணி ஒரு சொட்டு 2 சொட்டு பட்டால் கூட வீணாக போயிடும் சீக்கிரம். அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு கொதித்து வரட்டும். பாருங்கள், வெல்லம் கரைய எவ்வளோ தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. இது மறுபடியும் நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். முக்கால்வாசி வெல்லம் கரைஞ்சிருச்சு. சுத்தமாக வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். அந்த சாறு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் திக்காகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ இந்த மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தாங்க, அதை போட்டுடலாம். கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ நான் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி இருக்குது. இதில் கடுகு வெந்தய பொடி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், 1/2 ஸ்பூன் வேணாம். இது இட்லி, தோசை, சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு, அடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்க வச்சுக்கலாம். ப்ரெட்டுக்கும் வச்சுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும். இதில் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 3/4 வட்டாங்கிறது 1 வட்டா கூட போட்டுக்கலாம்.
மற்றபடி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கும். காரம் வேணால் குறைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நார்த்தம்பழம் இனிப்பு ஊறுகாய் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்கள் நார்த்தம்பழம் இனிப்பு ஊறுகாய் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இது ஒரு 2-3 நாள் கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கசப்பு தன்மை குறையும். உடனே சாப்பிட வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். அப்படி வச்சிங்கனாலும் ஒரு வாரம் 10 நாள் கழித்து வைங்க. ஏன்னா நார்த்தம்பழம் ஊறாது. ஊறுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் எடுத்துக்கும். அதனால் ஒரு வாரம் அல்லது 10 நாள் கழித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம். வைக்காமல் வெளியிலே வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.